ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் சிங்கப்பெண்ணுன்ற ஒரு திட்டம் நடைமுறையாகி போயிட்டுருக்குது. ஸோ பெண்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் பாலியல் கொடுமைகள் நடக்குதோ அங்கெல்லாம் இது வருவாங்களாம். ஸோ இது திட்டம் நல்ல திட்டமாக நான் பாராட்டுவேன். ஏன்னா பெண்கள் பாதுகாப்பு தான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்றது உதாரணம். அரபிய நாடுகளை பார்ப்போம், எப்படிலாம் சட்டங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதனால் சிங்கப்பெண் திட்டத்தை நேற்று நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் திறந்து வச்சார். அதை ட்ராபேக் பண்ணணும்னு நான் விரும்பலை. ஸோ எப்படி இந்த ஸ்கீம் ஏன்னால் ஷிஃப்ட்டு மாற்றி போட்டு சிங்கப்பெண்களுக்கு தனி ஒரு பிரிவாக பஸ்ஸிலலாம் போய் சிங்கப்பெண்களுக்கு என்ன பண்ணாங்களா, என்னென்ன பிரச்சனை பாலியல் துறை ஏதாவது இருக்கான்ட்டு கேட்டாங்களாம். ஸோ இதில் என்னென்னா ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி பெண் போலீஸுக்கு ஒரு பெண் காவல் நிலையத்தில் கோயம்புத்தூரில் கற்பழிக்கப்பட்டிருக்கா உயர் அதிகாரியால். ஸோ இதனால் என்னென்னா வார்த்தைகள் ஒன்றே ஒன்று தான், நாமளும் அக்கா தங்கச்சி பிறந்தவங்க தான். ஸோ சிங்கப்பெண்கள் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு தராங்க. தூத்துக்குடியில் கூட இதே சிங்கப்பெண் ஸ்கீமில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை உயர் அதிகாரி கொடுத்துருக்காரு. ஸோ அவங்களுக்கு பாதுகாப்பு யார் நெட்டிசன்கள் கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ இந்த விஷயத்தை நாம தான் பார்க்கணும். சிங்கப்பெண்கள் நம்ம இது பண்ணுறோம். அது சிங்கப்பெண்கள் தான் உயர் அதிகாரிகள் இருக்கணும்னு நான் சொல்லிக்கணும். ஆண்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் சிங்கப்பெண்களுக்கே பாலியல் தொல்லை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் ஆண்கள் இருக்கிறாங்க. ஸோ உயர் அதிகாரிகள் இருக்காங்க, எல்லா துறையிலையும் இருக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த சிங்கப்பெண்களை ஒரு எப்படின்னா ஒரு பேருக்கு ஒரு கண் துடைப்புக்காக வைக்காமல் ஒரு ஆக்டிவ் நல்ல இதாக இருந்தால் துப்பாக்கியோடு இருந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லி என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்கள் விடைபெறுவது முத்துப்பிரகாஷ். பாய்.